ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் மெனு பூரி அண்ட் கிழங்கு. பூரி கிழங்கு செய்கிறதுக்கு கிழங்கு 4 கிழங்கு கட் பண்ணி குக்கரில் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு குக்கரில் 3 விசிலுக்கு வச்சு இறக்கணும். தோலை உரித்து நல்லா மசிச்சு வைக்கணும். அப்புறம் பாத்திரத்தில் கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், பால் சேர்த்து தண்ணி தெளித்து நல்லா மாவை நல்லா சாஃப்டாக பசைஞ்சிக்கணும். பால் ஊற்றினா தான் அந்த கோதுமையில் இருக்க ப்ரோட்டீன் கம்ப்ளீட் செயினை அது அச்சீவ் பண்ணும். அதனால் கண்டிப்பாக பால் ஊற்றி பசைஞ்சிக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த ஈரம் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கிழங்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நம்ம 2 தக்காளி, சின்ன சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த சின்ன புளிப்பு கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கோட ருசியை இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்க மசிச்சு அந்த மசித்த உருளைக்கிழங்க வதக்கின வெங்காயம், தக்காளியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ உப்பு போடும்போது கவனமாக போடுங்க, ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா கிரேவியாக நமக்கு கிடச்சிடும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கும்போது இருக்கிற ருசியை விட இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லித்தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூரியை நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ தேய்ச்சி வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வர்ற மாதிரி அழுத்தி விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு பூரியை சுட்டு எடுக்க வேண்டியது. நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்குது. பூரியை நம்ம நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புஷ்ஷுன்னு வரும் எல்லாருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக செவந்து வருது. மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவு பூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பூரி, கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சர்வ் பண்ணி நல்லா சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிழங்கு பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோ, க்ரீன், ரெட், சூப்பராக இருக்குது. நல்லா மணமாக வேற இருக்குது. பூரியும் நல்லா சுட சுட ஆவி பறக்குது. பார்த்தாலே எல்லாருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் சண்டே ஒரு ஃபேவரட்டான டிஷ் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.